குண்டாக இருக்கவங்க எப்போவுமே குழந்த மாதிரின்னு சொல்லுவாங்க, இன்க்ளூடிங் ஃபார் மீ. ஆள் உருவம் தான் பெருசு, ஆனால் குழந்த மாதிரி அது இருக்கிற இடமே தெரியாது. ஒட்டுமொத்த கேபிவையும் வந்து இந்த படத்தில் பார்க்க போறீங்க. அதனால தான் வருத்தப்படாத வாலிபர் பசங்களா ஜோரா ஒருத்தர கையை தட்டுங்கய்யா. பங்கு படம் வேற லெவல்ல வந்திருக்கு. சொட்ட சொட்ட நினையுது. வரட்டுமா? பாய். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சத்தமாக சொல்லாங்கமே, நல்லா இருக்கும் அப்படின்னு. சூப்பருங்க, ரொம்ப சந்தோஷம். வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா அண்ணா எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இந்த படத்தில் வந்து வாய்ப்பு கொடுத்த ராஜா அண்ணா, டைரக்டர் அண்ணா, ஹீரோ அண்ணா எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ 20 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க எல்லாரையும் நான் மீட் பண்ணோம். யாதுமரியாங்கிற ஒரு படத்தில் இருந்து இங்கே வந்து பார்த்தோம். இப்போ இந்த படத்தில் வந்து சாதா ஸ்டாராக இருந்த என்னை பேன் இந்தியா ஸ்டாராக மாற்றிட்டீங்க. அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். இதில் காமெடியாக இருக்கும், நல்லா இருக்கும், சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து என்னை கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணி நடிச்சிட்டு இருந்த மாதிரியே எல்லாமே இதில் ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டரு. படமுமே செம்ம ஜாலியாக வந்திருக்கு. அப்பா சொல்லணும், ஹீரோனாக்கு அப்பாவாக பண்ணியிருக்காங்க இல்லையா, அவருக்கு நல்ல ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் செட்டில், அவ்வளோ ஜாலியாக வச்சுருப்பாரு. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கூட ஒர்க் பண்ணதில் வந்து ரொம்ப சந்தோஷம். அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு தேடிட்டு இருக்கும்போது இந்த வாய்ப்பு கிடச்சிது. இந்த வாய்ப்பை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஹீரோயின்ஸ் அவங்களாம் வந்து சூப்பராக இருக்காங்க, அவங்களும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் எங்கள் அண்ணா சீனியர், எங்கள் குடும்பத்துலேருந்து ரோபோ அண்ணா வந்து அதில் அவர் கூட நடிச்சதுலாம் ரொம்ப சந்தோஷம். கல்லூரி வினோத் அண்ணா வந்திருக்காங்க, தேங்க்ஸ் சார். உங்களுக்கும் வருகை தந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். சாங் வந்து சூப்பரா அண்ணன் போட்டிருக்காரு. அண்ணன் சான்ஸே இல்லைண்ணே. அதுவும் அந்த மெலடி சாங்லாம் வந்து இப்போ என் வீட்டில் வந்து நானும் ஒய்ஃபும் அதில் தான் ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சாங் ஓகே, அந்த மாதிரிங்க இப்போ எப்படி ஜாலியாக இருக்கோ அதே மாதிரி ஜாலியாக சூப்பராக வந்திருக்கு படம். கண்டிப்பாக வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் பாருங்க, அவ்வளோ அழகாக வந்திருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியாக தேட்டரில் போய் பாருங்க, அது மட்டும் தான் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஓம் நமச்சிவாய. அண்ணனுக்காக ஒரு வாய்ஸ் பேசிடுறேன். ஹாய் அண்ணா, நல்லா இருக்கீங்களா? நான் கூட உங்க எல்லாரையும் ரொம்ப சின்ன பிள்ளைங்க தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த அளவுக்கு பயங்கரமா வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? வருத்தப்படாத வாலிபர் பசங்களா ஜோரா ஒருத்தர கையை தட்டுங்கய்யா. பங்கு படம் வேற லெவல்ல வந்திருக்கு. சொட்ட சொட்ட நினையுது. வரட்டுமா? பாய். எல்லா கேமராவும் இப்போ என் பக்கம் தான் திரும்பி இருக்கும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல வந்திருக்கக்கூடிய பத்திரிகை, ஊடக, தொலைக்காட்சி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா என்னுடைய வளர்ச்சியில் நிறைய நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ அதுக்கு முதல்ல உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும், திரைத்துறையை சார்ந்த எல்லா அன்பு தம்பிமார்களுக்கும், இந்த திரைப்படத்தினுடைய உழைப்பாளிகள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. குறிப்பாக வந்து இயக்குனருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா குண்டாக இருக்கவங்க எப்போவுமே குழந்த மாதிரின்னு சொல்லுவாங்க, இன்க்ளூடிங் ஃபார் மீ. அதையும் சொல்லிடுறேன், குழந்த மாதிரி தான் அது. ஆள் உருவம் தான் பெருசு, ஆனால் குழந்த மாதிரி அது இருக்கிற இடமே தெரியாது. அவ்வளோ அழகாக தம்பி ராஜா சொன்ன மாதிரி 18 நாளில் அந்த படத்தை முடித்தோம். இது உண்மையிலே வந்து என்னுடைய ஜாதிக்காரனுடைய படம். கண்ணண்டு கிடச்சிருச்சா? என் ஜாதிக்கார படம், நகைச்சுவை ஜாதிக்காரனுடைய படம், முழுக்க நகைச்சுவை தான். நீங்கள் வந்து ஒரு கேபிஒய் எபிசோடை எப்படி பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்களோ அது மாதிரி இந்த படத்தில் ஒட்டுமொத்த கேபிஒயும் வந்து இந்த படத்தில் பார்க்க போகிறீங்க. அதனால தான் இதுவரையும் வந்து நான் நிறைய நம்ம பத்திரிகையாளர் மீட்டிங்கும் சரி, இசை வெளியீட்டெல்லாம் வந்திருக்கேன். ஆனால் இவ்வளவு தூரம் கைதட்டி ரசித்து சிரித்தது ரீசெண்டாக இந்த மேடை தான். ஏன்னா அதற்கு காரணம் இது வந்து ஒரு பலகுரல் மேடையாக மாறிடுச்சு. நீங்களே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உண்மையே எஸ்ஆர்னோ? தேங்க்யூ. ஸோ அந்த மாதிரி எல்லா ஒட்டுமொத்த. ரெண்டாவது, நிறைய இசை வெளியீட்டு விழாவும் இப்போ நான் பார்க்கும்போது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க. யங்ஸ்டர்ஸ் வரும்போதெல்லாம் வந்து அவங்களுக்கு பேச தெரியுமா, 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் பேசிட்டு போவாங்கன்னு நினச்சேன். பட் அந்த கவிஞர் அவர்கள் வந்து ரொம்ப அழகாக, அவ்வளவு அற்புதமான தமிழில் இந்த மாதிரி ஆட்கள் திரும்ப இப்போ இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது அது ரொம்ப வலிமையாக இருக்கும். உண்மையிலே உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. மேடையில் இருக்கக்கூடிய சிவி குமார் சார் அண்ட் சங்கர் அண்ணன் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளர், அவரும் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் பட்டாளம் தான். முதல்ல வந்து ஹீரோவை பற்றி சொல்லிடுறேன். 6 படங்கள் நடிச்சுட்டு
ஒரு ஹீரோ எப்போ தன்னுடைய இமேஜை உடைச்சு வேறு மாதிரி ஒரு கெட்டப்பில் படத்தில் நடிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு மேடைக்கு ஒரு இத்தனை சபையில் அதே கெட்டப்பில் வந்து நான் உட்காரேன்னு சொல்லும்போது, இதுவும் என்னுடைய அப்பா உங்களுக்கு தெரியும், என்னுடைய ஆசான் திருநாச்சாரியார், உலக நாயகன், விண்வெளி நாயகன் கமலஹாசன் சார் தான். 16 வயது நிலை படத்தில் வந்து எப்படி கோமணத்தோடு நடித்தாரோ அவ்வளோ பெரிய ஸ்டார். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அவர் இதற்காக சிரத்தை எடுத்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மேக்கப் போட்டு அதே கெட்டப்பில் வந்து எல்லோரும் பார்க்கட்டும், நான் இந்த கெட்டப்பில் தான் நடிச்சிருக்கேன். ஏன் அவர் நார்மல் கெட்டப்பில் கூட வந்திருக்கலாம், ஆனால் இந்த கெட்டப்பில் தான் வந்திருக்கேன்னு சொல்லி வெந்தார் பாருங்க. அதற்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் அவருக்கு. இது இந்த மேடையில் உங்களை மிகப்பெரிய மேடைக்கு நம் நிறைய மேடை கொண்டு போக போது மனமார்ந்த வாழ்த்துக்கள். என் தயாரிப்பாளர் கேபிஒய் ராஜா, அன்பு தம்பி, அற்புதமான ஸ்கிரிப்ட் ரைட்டர், அற்புதமான வாய்ஸுக்கு வந்து ரொம்ப பிரமாதமாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வாய்ஸ்லாம் பேசக்கூடியவர், அவருக்கும் நன்றி. அதே மாதிரி அன்பு தம்பி ஆனந்த், அப்படியே டிட்டோ கண்ணை மூடுனா என் தம்பி சிவகார்த்திகன் அப்படியே நேரில் கொண்டாந்துடுவான் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்னுடைய இன்னொரு அன்பு செல்லம் கல்லூரி வினோத், எக்ஸ்ட்ரானரி ரைட்டர், கூடிய விரைவில் அவன் வந்து டைரக்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். அப்படி இல்லைன்னா கூட நான் வந்து இன்னொரு 4-5 மாதம் கழித்து ஒரு நல்ல செய்தி, ஒரு டைரக்ஷன் பண்ணக்கூடிய படம் பண்ண போகிறேன். அதில் வந்து கேபி ராஜாவும் வினோத்தும் கூட இருப்பாங்க, என் கூட ஆனந்த் எல்லாருமே. அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாருமே ஆளுக்கு ஒரு வாய்ஸ் பேசிட்டீங்க. ஒரு நான் ஒரு வாய்ஸ் பேசல என்ன இருக்கு, எப்படி போட்டு வராய் பாருங்க. இருந்தாலும் உங்களுக்கான ஒரு வாய்ஸ், அது என்னுடைய ஆசானுடைய வாய்ஸே தான். இந்த மாதிரியான ஒரு நல்ல விழாவில் நான் கலந்து கொண்டமைக்கு பெருமைப்படுகிறேன். இது நிஜம். இந்த மாதிரி இளைய சமுதாயம் இந்த திரை உலகத்திற்கு வருவதால் நான் பெருமைப்படுகிறேன். இன்னும் நிறைய இளைய சமுதாயம் இந்த கலைத்துறைக்கு பணியை ஆற்ற வேண்டும். இது சொட்ட சொட்ட நனையவில்லை, கொட்ட கொட்ட நனைய வேண்டும். தியேட்டரில் அலைமலை, மக்கள் அலையுடன் அப்படின்னு சொல்லி இந்த மக்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். பின்னாடி என்ன சொன்னாங்கன்னு காதில் விழுந்தது அவங்களுக்கு. நீங்கள் டயலாக் இதெல்லாம் பேசணுன்றதுக்காக தானே எங்களை பேச வச்சிங்கன்னு சொன்னாங்க.